ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் பத்மா சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கோதுமை வச்சு பக்கோடா. நார்மலாக நம்ம கடலை மாவு வச்சு பண்ணுவோம். இது கடலை மாவு இல்லைன்னா கூட வச்சு பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது அதுக்கு நல்லா பெரிய சைஸ் வெங்காயமாக 2 வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, அரை கப் அளவுக்கு அரிசி மாவு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், கொஞ்சமாக பெருங்காயப்பொடி, கருவேப்பிலை கொஞ்சம், மல்லி இலை கொஞ்சமாக, சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். இது சோடா உப்பு 1/4 டீஸ்பூன். பாருங்கள், நான் ஒரு மிக்சிங் பவுல் வச்சுருக்கேன். அதில் நான் இந்த வெங்காயத்தை கொட்டிக்கிறேன். வெங்காயத்தை போட்டுட்டு அதில் மாதிரி ஒட்டி இருக்கிறதெல்லாம் பிரித்து விட்டுடலாம். இப்போ இதில் இஞ்சியும் பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். மல்லி இலை போட்டுக்கலாம், கருவேப்பிலை, மிளகாய் பொடி போட்டுக்கலாம், பெருங்காய பொடி, சோம்பு, இப்போ இதில் உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். நான் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பேக்கிங் பவுடர் போட்டுக்கலாம், கோதுமை மாவு போட்டுக்கலாம். இப்போது நல்லா கலந்து விட்டுக்கலாம். கோதுமை மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் அரிசி மாவு போட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது இதில் சூடாக இருக்கிற எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் ஊற்றி கலந்துக்கலாம். இப்போ சூடாக இருக்கிற எண்ணெய் மேலே கொஞ்சமாக மாவு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா சூடாக இருக்கும், பார்த்து கேர்ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தான் பேசணும், அப்படியே ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். பிசைஞ்ச மாவு பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ பாருங்கள், நான் கடாயில் ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன். ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்கணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்படியே தூவி விட்ட மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம ஃப்ளேம் மீடியமாக வச்சுக்கலாம். இப்போது மெதுவாக திருப்பி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், சுட சுட நம்ம கோதுமை வெங்காய பக்கோடா ரெடிங்க. இப்போ பாருங்கள், நம்ம செஞ்ச இந்த கோதுமை வெங்காய பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாகவே இருக்குங்க. நம்ம கடலை மாவு பக்கோடா வர ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.